ஜனநாயகன் ரொம்ப லிமிட்டடான ஸ்க்ரீன்ஸ்லயே ஒரு சரியான அட்வான்ஸ் புக்கிங், முக்கியமா ஓவர்சீஸ்ல யுஎஸ்ஏ, யூகே, மலேசியாலாம் பெரிய வசூல் எடுத்திருக்கு. அது எவ்வளோ அப்படிங்கிறத பார்ப்போம். அது மட்டும் இல்லாம கட்டா குஸ்தி 2 இதயம் முரளி இந்த 2 படங்களுமே சூப்பர் கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த 2 படங்களுமே நேத்து எவ்வளோ கலெக்ஷன் அப்படிங்கிறத பார்ப்போம். இது இல்லாம இன்னும் சில படங்கள் முக்கியமா அன்பே டயானா அந்த படத்தோட ஃபைனல் அட்வான்ஸ் புக்கிங் பார்ப்போம். டே 1 எந்த அளவுக்கு வசூல் வரப்போகுது அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுவோம். இன்னும் சில படங்கள் அதெல்லாம் என்னென்ன படங்கிறத வீடியோக்குள்ள பார்க்கலாம். நேத்து வீடியோல நான் வந்து ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருந்தேன். ஸ்க்ரீன்ல காட்டுறேன் பாருங்க. இதுதான் அந்த ஃப்ரேம். இத நெறைய பேர் கரெக்ட்டா கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஆமாங்க, ஷீப் டிடெக்டிவ்ஸ் அப்படிங்கிற படம் ரொம்ப சூப்பர் படம். உங்களுக்கு டைம் இருக்கு. நீங்க இன்னும் இந்த படத்த பார்க்கல அப்படின்னா பாருங்க. ரொம்ப ரொம்ப நல்ல படம். ஸோ அந்த படத்துல வந்து ஒரு ஆடு இறந்துரும். அந்த ஆடு வந்து கிளைமாக்ஸ் காட்சி தான் இப்ப நான் வச்ச ஃப்ரேம். அந்த கிளைமாக்ஸ்ல அந்த ஆடு வந்து ஒரு மேகமா வர மாரி காட்டுவாங்க. ஸோ இத கரெக்ட்டா கெஸ் பண்ண முதல் 5 பேர் முகமது ஆதில், பிரேம்குமார், மூவி சீன்ஸ், நூர் மாஸ்கி, 100 ஃபேஸ், விஸ்வா, ஜேஎம்சி அப்படிங்கிற இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறது கெஸ் பண்ணுங்க, கமெண்ட்ல போடுங்க. அப்சஷன் இதுவரையும் டோட்டலா இந்தியால 101 கோடி 24 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க 429 மில்லியன் யுஎஸ் டாலர்ஸ், 4100 கோடிக்கு மேல. இந்த படத்தோட பட்ஜெட்டே 1 மில்லியன் யுஎஸ் டாலர்ஸ் தான். இந்த வருஷத்தோட பெரிய வெற்றி படம். நீங்க வந்து அந்த பர்சன்டேஜ் வைஸ் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா, உலகத்திலே பெரிய வெற்றி படங்கள்ல, உலகத்திலே பெரிய அளவுல பர்சன்டேஜ் வச்சிருக்கக்கூடிய படங்கள்ல இது முக்கியமான படமா இருக்கும். டாய் ஸ்டோரி 5 இதுவரையும் டோட்டலா இந்தியால 14 கோடி 66 லட்சம், வேர்ல்டு வைடு 891 மில்லியன் யுஎஸ் டாலர்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. 8500 கோடிக்கு மேல இந்த படம் வந்து வசூல் பண்ணிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 250 மில்லியன் யுஎஸ் டாலர்ஸ், பெரிய வெற்றி படமா அமைஞ்சிருக்கு. சூப்பர் கேர்ள் அப்படிங்கிற படம் 10 கோடியே 19 லட்சம் இந்தியாலையும். இந்த படம் டோட்டலா உலகம் முழுக்க 117 மில்லியன் யுஎஸ் டாலர்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. ஆனா இந்த படத்தோட பட்ஜெட் 170 மில்லியன் யுஎஸ் டாலர்ஸ். ஒரு மோசமான தோல்வி படமா தான் அமையுது சூப்பர் கேர்ள். மினியான்ஸ் அண்ட் மான்ஸ்டர்ஸ் இந்த படம் நேற்று 15வது நாள் இந்தியாவில் 17 லட்சம், டோட்டலாக 14 கோடியே 35 லட்சம், 280 மில்லியன் யுஎஸ் டாலர்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு உலகம் முழுக்க. இந்த படத்தோட பட்ஜெட் 85 மில்லியன் யுஎஸ் டாலர்ஸ். ஒரு வசூல் ரீதியாக வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு. ஈவில் டெட் பர்ன் இந்த படம் வந்து நேற்று 7வது நாள் 2 கோடியே 11 லட்சம் இந்தியாவிலையும், 25 கோடியே 53 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 29.5 மில்லியன் யுஎஸ் டாலர்ஸ் இந்த படம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 20 மில்லியன் யுஎஸ் டாலர்ஸ். மோனா இந்த படம் தான் ரொம்ப மோசமான கலெக்ஷன். நான் சொல்றது இந்தியாலையுமே மோசமான கலெக்ஷன் தான். 35 லட்சம் இந்தியாலையும், டோட்டலா 6 கோடி கிட்ட இந்த படம் இந்தியாவில் கலெக்ட் பண்ணியிருக்கு. 111 மில்லியன் யுஎஸ் டாலர்ஸ் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. ஆனால் இந்த படத்தோட பட்ஜெட் 250 மில்லியன் யுஎஸ் டாலர்ஸ். அதாவது இந்த படம் ஃபர்ஸ்ட் வீக்கெண்டு கலெக்ட் பண்ணிச்சுல, அந்த மாதிரி இன்னொரு 5-6 வீக்கெண்டு சேர்த்து கலெக்ட் பண்ணணும். அந்த அளவுக்கு இந்த படத்துக்கு வசூல் தேவை. கண்டிப்பா செகண்ட் வீக்கெண்ட் ஒரு பெரிய நம்பர் எடுத்தாகணும். பார்ப்போம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு. அப்புறம் வெல்கம் டு த ஜங்கிள் இந்த படம் நேற்று 21வது நாள் இந்தியாவில் 62 லட்சம், உலகம் முழுக்க 83 லட்சம், டோட்டலா இந்தியாவில் 158 கோடியே 4 லட்சம், உலகம் முழுக்க 191 கோடியே 72 லட்சம், பட்ஜெட் 120 கோடி, வசூல் ரீதியா வெற்றி படம். அப்புறம் தமால் 4 இந்த படம் நேற்று 7வது நாள் இந்தியாவில் 7 கோடியே 10 லட்சம், உலகம் முழுக்க 8 கோடியே 14 லட்சம், 115 கோடியே 59 லட்சம் இந்தியாலையும், 133 கோடியே 75 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 150 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். மா இன்டி பங்காரம் நேற்று 28வது நாள் ஆந்திரா தெலுங்கானால 18 லட்சம், உலகம் முழுக்க 20 லட்சம், டோட்டலா 56 கோடியே 84 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், 101 கோடி இந்த படம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 25 கோடி பட்ஜெட். லெனின் அப்படிங்கிற படம் அகில் அக்கினேனி அவர்களோட படம் நேற்று 7வது நாள் ஆந்திரா தெலுங்கானால 2 கோடியே 12 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 28 லட்சம், ஓவர்சீஸ்ல 25 லட்சம், உலகம் முழுக்க 2 கோடியே 65 லட்சம், டோட்டலா 38 கோடியே 25 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 5 கோடியே 26 லட்சம், ஓவர்சீஸ்ல 10 கோடியே 25 லட்சம், உலகம் முழுக்க 53 கோடியே 76 லட்சம் இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. 50 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். வசூல் ரீதியா ஆல்ரெடி இந்த படம் பிரேக் இவன் பண்ணி ப்ராஃபிட் ஜோனுக்குள்ள போயிடுச்சு. ஐ நோபடி அப்படின்னு பிருத்திவிராஜ் சுகுமாரன் அவர்களோட படம் நேற்று 8வது நாள் பயங்கர டிராப் இருக்கு. 22 லட்சம் கேரளாலே, 40 லட்சம் உலகம் முழுக்க, 9 கோடிக்கு மேல கேரளால கலெக்ட் பண்ணியிருக்கு. 15 கோடியே 40 லட்சம் உலகம் முழுக்க. இது பத்தவே பத்தாது, மோசமான கலெக்ஷன் தான் எடுத்திருக்கு இந்த படம். ஒரு தோல்வி படமா தான் அமையப்போகுது. 30 கோடி பட்ஜெட். அப்புறம் நேற்று வந்து ஜோஜோ ஜார்ஜ் அவர்கள் நடித்த வரவு அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆயிருக்கு. டே 1 கேரளால 1 கோடியே 52 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 95 லட்சம். இந்த படத்தோட பட்ஜெட் அப்ராக்சிமேட்டா 10 கோடி. டே 1 ஒரு நல்ல கலெக்ஷன் வந்திருக்கு. அதை தொடர்ந்து இன்னும் வெள்ளிக்கிழமை கலெக்ஷன் வரணும், சனிக்கிழமை கலெக்ஷன் வரணும், ஞாயிற்றுக்கிழமை இதுலயே இந்த படம் மேபி ஒரு 7 கோடி 8 கோடியை தாண்டறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
ஸோ மீதி படங்களோட வசூலை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க. லைக் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த ஹைப் அப்படிங்கிற ஆப்ஷன் அதையுமே மறந்துடாதீங்க. இப்போ மீதி படத்தோட வசூலை பார்ப்போம். அப்புறம் கட்டா குஸ்தி 2 நேத்து 14வது நாள் எப்படிப்பட்ட வசூல்னா, தமிழ்நாட்டுல 75 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 12 லட்சம், ஓவர்சீஸ்ல 14 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 1 லட்சம். டோட்டலா 35 கோடி 7 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 4 கோடியே 45 லட்சம் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாலையும், ஓவர்சீஸ்ல 7 கோடியே 82 லட்சம், உலகம் முழுக்க 47 கோடியே 34 லட்சம் இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. 27 கோடி பட்ஜெட். இந்த வீக்கெண்ட் முடியும் போது இந்த படம் வந்து 50 கோடியை கடந்திருக்கும். விஷ்ணு விஷால் அவர்களோட கெரியரோட முதல் 50 கோடி திரைப்படமா இந்த கட்டா குஸ்தி 2 இருக்க போகுது. அப்புறம் இதே முரளி நேற்று 7வது நாள் எப்படிப்பட்ட வசூல்னா, தமிழ்நாட்டுல 1 கோடியே 8 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 26 லட்சம், ஓவர்சீஸ்ல 21 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 55 லட்சம் இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. டோட்டலா 14 கோடியே 39 லட்சம் தமிழ்நாட்டிலையும், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 2 கோடியே 64 லட்சம், ஓவர்சீஸ்ல 4 கோடியே 81 லட்சம், உலகம் முழுக்க 21 கோடியே 84 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. 26 கோடி பட்ஜெட். ஒரு நல்ல கலெக்ஷன் தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கு. இன்னும் இந்த படத்துக்கு குறைஞ்சது ஒரு 5.5 கோடி கிட்ட தேவைப்படுது, ஒரு 5 கோடி கிட்ட தேவைப்படுது. ஆனா நல்லா தான் கலெக்ஷன் வந்துட்டு இருக்கு. கண்டிப்பா அடுத்த ஜனநாயகன் வாரத்துக்குள்ள அது பிரேக் இவன் பண்ணி ப்ராஃபிட் ஜோனுக்குள்ள எல்லாம் போயிடும். அப்புறம் கிறிஸ்டோபர் நோலன் அவர்களோட ஒடிசி படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் ஃபைனல் அட்வான்ஸ் புக்கிங்ல இந்தியாவில் எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்குன்னா, தமிழ்நாட்டில் 1 கோடியே 27 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 2 கோடியே 38 லட்சம், கர்நாடகாவில் 2 கோடியே 51 லட்சம், கேரளால 78 லட்சம், இது இல்லாம ஹிந்தி பெல்ட்ல 7 கோடியே 95 லட்சம், 14 கோடியே 89 லட்சம் இந்த படம் வந்து அட்வான்ஸ் புக்கிங்ல ஃபைனலாக கலெக்ட் பண்ணிருக்கு. டே 1 ஒரு பெரிய ஓப்பனிங் இந்தியாவில் எடுக்க போகுது. பார்ப்போம். அதாவது இந்திய திரைப்படங்களை தாண்டி இந்த இங்கிலீஷ் படம் பெரிய கலெக்ஷன் எடுக்க போகுது. நீங்க எத்தனை பேர் இந்த படத்தை புக் பண்ணிட்டீங்க? டே 1 கலெக்ஷன் இந்த படத்துக்கு இந்தியாவில் மட்டும் எவ்வளவா இருக்கும்னு உங்களோட ப்ரெடிக்ஷனை கமெண்ட்ல போடுங்க. அடுத்ததா பாரி இளவழகன் அவர்களோட அன்பே டயானா அப்படிங்கிற படம், அந்த படத்தோட அட்வான்ஸ் புக்கிங், ஃபைனல் அட்வான்ஸ் புக்கிங் தமிழ்நாட்டில் 31 லட்சம், இந்தியாவில் 35 லட்சம் கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கு. ஒரு நல்ல அட்வான்ஸ் புக்கிங். டே 1 ஒரு நல்ல நம்பரே வரும்னு எதிர்பார்க்கலாம். ஆக்சுவலா டே 2க்கே ஒரு நல்ல அட்வான்ஸ் புக்கிங் இந்த படத்துக்கு இருக்கு. இதுவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 25 லட்சம் கிட்ட டே 2க்கு அட்வான்ஸ் புக்கிங் நடந்திருக்கு. இன்னும் டைம் இருக்கு, இன்னைக்கு ஃபுல் டே பார்த்துக்கோங்க. ஸோ இந்த படத்துக்கு ஒரு நல்ல டாக்குமே இருக்கு. டே 1 எந்த அளவுக்கு கலெக்ஷன் வருதுன்னு பார்ப்போம். அப்புறம் அருள்வான் அப்படிங்கிற படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தோட ஃபைனல் அட்வான்ஸ் புக்கிங் தமிழ்நாட்டில் 10 லட்சம் கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கு. ஓ சுகுமாரி அப்படின்னு ஒரு தெலுங்கு படம் தமிழ்லயுமே ரிலீஸ் ஆகுது. ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிக்கிற இந்த படம் ஃபைனல் அட்வான்ஸ் புக்கிங் ஆந்திரா தெலுங்கானால 22 லட்சம், இந்தியாவில் 23 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படங்கள்லாம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது, இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படங்கள்லாம் டே 1 கலெக்ஷன் எந்த அளவுக்கு வரப்போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இதுல நீங்க எந்த படத்தை பார்த்துட்டீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல போடுங்க. அடுத்ததா தளபதி விஜய் அவர்களோட ஜனநாயகன் அந்த படத்தோட ப்ரீ சேல் அட்வான்ஸ் புக்கிங்கை இப்போ பார்த்துருவோம். ஸோ ஓவர்சீஸை பொறுத்தவரையும் $110K யூஎஸ்ஏல, மலேசியாவில் 840K மலேசியன் ரிங்கிட்ஸ், 1 கோடியே 98 லட்சம் கிட்ட வருது. யூகேல 94K பவுண்ட்ஸ், 1 கோடியே 22 லட்சம். ஆஸ்திரேலியாவில் இந்த படம் வந்து 63K ஆஸ்திரேலியன் டாலர்ஸ், 43 லட்சம். இது இல்லாமல் மற்ற நாடுகளில் ஒரு 55K கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கு. டோட்டலாக 542K இந்த படம் வந்து அட்வான்ஸ் புக்கிங்ல கலெக்ட் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸ்ல மட்டும் 5 கோடியே 22 லட்சம் ஒரு செம்ம அட்வான்ஸ் புக்கிங் நடந்திருக்கு. இந்தியாவை பொறுத்தவரையும் கர்நாடகாலையும் கேரளாவில் மட்டும்தான் ஓப்பன் ஆயிருக்கு. அதுவும் ரொம்ப ரொம்ப லிமிட்டடான ஷோஸ் தான். அதுலேயே கர்நாடகாவில் 1 கோடியே 63 லட்சமும், கேரளாவில் 10 லட்சம். இது இல்லாமல் ஓவர்சீஸ்ல நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 5 கோடியே 22 லட்சம். டோட்டலாக உலகம் முழுக்க 6 கோடியே 95 லட்சம் இந்த படம் வந்து அட்வான்ஸ் புக்கிங்ல கலெக்ட் பண்ணியிருக்கு. டே 1 எவ்வளோ வரும் நீங்க உங்களோட ப்ரெடிக்ஷனை கமெண்ட்ல போடுங்க. யாருக்கு மேட்ச் ஆகுதுன்னு பார்ப்போம்.